ரதியக்காய் அடுப்படியில் ஒரு எக்கு மசாலா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிகை மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் அக்கா வீட்டில் அரைச்சி வச்ச சோம்பு பவுடர், அது இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் தான். அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது ஜீரகத்தூள் எல்லாமே அக்கா வீட்டில் அரைச்சி வச்சது, அது ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து கர்ட் ரைஸுக்கு எக்கு மசாலா. சால்ட் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சமாக வாட்ரு எவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். நல்லா இந்த மிளகாவை இந்த எல்லா தூளும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கரைச்சிக்கணும். போதும், அவ்வளோதான். இது நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ எக்கு மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எக்கு மசாலா பண்ணுறதுக்கு அக்கா ஒரு 4 ஸ்பூனு ஆயில் விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூன் 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா கலக்கி வச்சது அதில் ஊற்றிடலாம். இந்த மசாலா ஏன் இப்படி வாட்டர் ஊற்றி கலக்கிறோன்னா, அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வேகும், அதனால தான். இப்போ நல்லா இப்படி கொதிக்க விட்டுருங்க. ஆயில் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க, அக்காவுக்கு போதும். ரொம்ப ஆயில் சேர்க்க வேணான்னு யோசிக்கிறேன். வீட்டில் ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாம் உள்ளவங்க இருக்காங்க, அதனால். இதுவே ஆயில் அதிகமாக தான் தெரியுது அக்காவுக்கு. எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரும். இந்த மசாலா அப்போ வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் அப்படி நல்லா வேகட்டும். ரொம்ப ஹை ஸ்பீட் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும்பா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ரெட்டிஸாக வந்துருச்சு. அந்த மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அக்கா 4 முட்டை வேக வச்சுட்டு நல்லா அந்த நம்ம கத்தி வச்சு இப்படி கீத்துக்கு தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இந்த இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி லைட்டாக கீறிக்கோங்க. கீறிட்டு அதில் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா சூப்பராக கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, அப்புறமா நம்ம இது சப்பாத்தி அதில் வச்சு அப்படியே நல்லா ஓரமாக வச்சுட்டு இது எடுத்து அந்த எக்கோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா எல்லாம் நம்மளுக்கு எக்கும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ரஃப்பாக ஆகாது எக்கு. இந்த மசாலா கலக்கி ஊற்றுறதுனால எக்கு வந்து ரஃப்பாகவே ஆகாது. கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு 2 பரட்டு விட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். காரம் கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னால் பெப்பர் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த காரம் உங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளை ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக்கு மசாலா ரதியக்கா மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு வேணாம், அது தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ருக்குறோம், தோசைக்கு வச்சு சாப்பிட்ருக்குறோம். கர்ட் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிள்ளி மிளகா பருப்பு குழம்பு, அது நாங்கள் வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம். அது சாம்பாருக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டா. தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.